நைட்டு 2 மணி வந்திருக்கோம். அப்பன்னு பார்த்து நம்ம புவனேஷ் ப்ரோ இன்வைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்ன ப்ரோன்னு கேட்டதுக்கு இல்லை ப்ரோ ஜோன்ஸ்ரல் இருந்திருப்பாரு. நைட்டு ஜோன்ஸ்ரல் இல்லாமல் நின்றுட்டு இருந்தோம்னா பிளேஸ்மெண்ட் ரொம்ப இறங்கிருமேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஜோன்ஸ்ரை மாற்றி மேட்ச் உள்ளே அவங்களை கூட்டு போயிருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து ஒரு தரமான ரீஜன் லப்பிங் கனெக்ட் ஆயிருக்கும். ரீஜன் 22 பிளேஸ்மெண்ட்ல ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆயிருப்பாரு. அதனாலேயே நம்ம இந்த மேப்போட எண்ட்ல இறங்கி கார் எடுத்துட்டு பொறுமையா காயின் கிளைம் பண்ணிட்டு பொறுமையா சுத்திட்டு இருந்திருப்போம். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த மேட்ச்ல ஒரு தரமான ட்விஸ்டும் உனக்கு காத்துட்டு இருந்திருக்கு. ஆனா ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்களே நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு இந்த மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்மளும் பொறுமையா ரைட் பக்கம் இந்த மேட்ச் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பொறுமையா இறங்கி மூலையில உட்காந்து போல்டு மேக்கர் அப்புறமா மெடி பாக்ஸ் எடுத்துட்டு நமக்கு தேவையான மெடிலாம் எடுத்துட்டு நம்மளும் கண்டி எடுத்துட்டு மாதிரி கேன் பிடிக்க போனா நம்ம டீம்மேட் எல்லாமே செத்து இருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம புவனேஷ் ப்ரோ வந்துட்டு வெண்டிங் ரிவ்யூ பண்ணாதீங்க, ரீஜன்ல வேற ஸ்ரீகர் ரிவ்யூ முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் இன் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளும் சந்தோஷம் இருக்க ஹார்ட் இன் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம எனிமி பங்காளி நம்மளை அடிக்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்திருப்பாரு. அவருக்கு அந்த இடத்துல டாடா பேபேன்னு சொல்லிட்டு நேரா பூஸ்ட் எழுதி நம்ம நேரா கேப்டனும் போயிருந்திருப்போம். நல்லா ஜோனும் கவர் ஆச்சு. ஸோ நம்மளும் கேப்டன் ஹார்ட் இன்ல போயிட்டு உட்காந்துட்டு நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்றது இருந்திருப்போம். ஆனா ரிவ்யூ ஆன கொஞ்ச நேரத்தில் நம்ம கையெல்லாம் நடுங்க விட்டுருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா இறங்கின அடுத்த செகண்டே எல்லாரும் டப்புன்னு டவுன் ஆரம்பிச்சானுங்க. என்ன ப்ரோன்னு கேட்டா ப்ரோ ஆகாசத்துல நம்மள ஒருத்தன் படுக்க போடுறான் ப்ரோ அப்படின்னு இருந்திருப்பாங்க. நம்மளும் என்ன ப்ரோ அதுக்குள்ளே செத்துட்டீங்கன்னு கேட்டதுக்கு ப்ரோ சுபாஷ் ப்ரோ எல்லாம் மச்சானுக்கு பண்ற வேலை தான் ப்ரோன்னு இருந்திருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து நம்மள அங்க கேப்டன்லயும் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி விட்டு நம்மளும் இங்கே வந்தா நம்ம மச்சான் நம்மளை அச்சு இங்கே படுக்கவும் போட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துல நம்மளும் செத்து இருந்திருப்போம். நம்ம டீம்மேட்ல இருக்க 2 பேர் செத்து இருந்திருப்பானுங்க. குயின் அபி ப்ரோ மட்டும் தான் இருந்திருப்பாரு. ஸோ யாரும் இன்னும் கோல்டு கூட போடல. நம்ம குயின் அபி ப்ரோ வேற பிளான்டேஷன்ல ரிவ்யூ பண்ண போறான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்மள பீமா சப்தில் ஆச்சு நம்ம ஹேக்கர் மச்சான் நேரம் பிளான்டேஷன் தான் வருவான்னு அவருக்கும் தெரியும். இந்த இடத்துல நம்ம குயின் அபி ப்ரோ நம்மள ரிவ்யூ பண்றாரா மாட்டாரா, கோல்டும் போடாத நம்ம டீம்மேட் கோல்டு போட்டிருப்பாங்களா மாட்டாங்களா, அது இல்லாம இந்த ஒரு மேட்ச் நம்ம பூயா எடுப்போமா மாட்டோம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.